இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரும் இந்த வேலையிலே நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரும் இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாக இந்த வீடியோ வாயாலே நாம் தேவனை ஆராதனை செய்யும்படியாக தேவனை துதிக்க கர்த்தர் இந்த கிருபை நம்மளுக்கு செய்திருக்கிறார். பாருங்க, நாம் யாவரும் தலைகளை வணங்கி அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. லெட்ஸ் ப்ரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் ராஜா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவராக இருக்கிறீர், நீ வல்லவராக இருக்கிறீர். இந்த வேலையிலும் தொடர்ந்து எங்களை ஆளுக்கு சேர்ந்து வழி நடத்தும்படியாக கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே எங்களுக்கு நீர் ஒரு ஆசீர்வாதம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களோட வார்த்தை நிமித்தம் எங்களோட தங்கி பேசும்படியாக இந்த பாடல் மூலியமாக எங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தாவே, இந்த வார்த்தை நிமித்தம் எங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய அடைக்கலம், நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறதுனாலே உம்மோட சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த துதி நேரத்திலும் எங்களோட நீ பங்கு பெறும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், இந்த துதி வேளையிலே நாம் யாவரும் கலந்து கொள்வோம். ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துகிற கிருபை மேலானதே, என்னை பலப்படுத்துகிற கிருபை மேலானதே, என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை சுகப்படுத்துகிற கிருபை மேலானதே, என்னை வழி நடத்துகிற கிருபை மேலானதே. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. கிருபை கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கிருபை மேலானதே, ஆமாங்கப்பா. கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, அப்பா. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, கரங்களை தட்டி சொல்லலாமா? கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. அது மாறாத கிருபை, அந்த கிருபையை கொண்டாடுவோம். எஸ், பலவீன நேரங்களில் உன் கிருபை என்பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. சொல்வோம், பலவீன நேரங்களில் உன் கிருபை என்பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை கிருபை மேலானதே. Come on, everybody, join with me. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கரங்களை
தட்டி சொல்லலாமா? கிருபை மேலானதே இயேசுவே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் ஆமாப்பா உம்முடைய கிருபை என்னை காத்தது தகப்பனே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கிருபை மேலானதே. ஆமாப்பா உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லாரும் ஒருமித்து சொல்லலாமா? கிருபை மேலானதே. Yes Lord, your grace. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. Oh Jesus, hallelujah. உம்முடைய கிருபை மேலானதே, என்னுடைய ஜீவனை பார்க்கலாம் அது மேலானதல்லவா. நான் நிற்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே அப்பா, கிருபை மேலானதே ஜீசஸ், கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. Jesus, hallelujah. Oh yes, oh yes. Set us free by the truth you now bring us. Shine on.
மகிமையின் தேவனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீரே என் தேவன். உம்மை ஆராதிக்கிற ராஜாவே, உம்மை போற்றுகிறேன் என் தேவனே. நாமும் மகிமைப்படட்டும் அப்பா, நாமும் உயர்த்தப்படட்டும் ராஜா. எல்லாம் கனமும் புகழும் என்றும் உமக்கு ஆகட்டும். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். அப்பா, என்னை நான் உமக்கு தருகிறேன். என்னை தேடி வந்து உன் அன்பினால மீட்டெடுக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்முடைய கிருபையாலே என்னை ரட்சித்தீர் அல்லவா, உமக்கு நன்றி அப்பா. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே துய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே துய அன்பை கண்டேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம்.
இன்றைய வாசிக்க எடுத்த வேத பகுதி சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுன்னே மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். The scripture reading for today is taken from Psalms 46. Psalms 46. God is our refuge and strength, a very present help in trouble. Therefore we will not fear, even though the earth be removed, and through the mountains be carried into the midst of the sea. Though its waters roar and be troubled, though the mountains shake and its swelling, there is a river whose stream shall make glad the city of God, the holy place of the tabernacle of the Most High. God is in the midst of her, she shall not be moved. God shall help her just at the break of dawn. The nations raged, the kingdoms were moved. He uttered his voice, the earth melted. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. Come behold the works of the Lord, who has made the desolations in the earth. He makes wars cease in the end to the end of the earth. He breaks the bow and cuts the spear in two. He burns the chariot in the fire. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. God bless the reading of his holy verses. Amen. மீண்டுமாக இயேசு நாமத்திலே உங்கள் யாவரும் இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறேன். வாருங்க, நம்ம யாவரும் தலைகளை வணங்கி தேவனை நோக்கி பார்ப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, வாசிப்பு நிமித்தம் இந்த வேலையிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 46 பிரகாரமாக ராஜா கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக அதில் இருக்கிற சத்திய வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுவோம். அதில் இருக்கிற ஆண்டவர் யார் என்று இந்த வேலையிலே எங்களுக்கு அறிவிப்பு செய்யும்படியாகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தியானிக்கிற வேலையிலே இந்த வார்த்தை தெளிவாக வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரேமார்களே, நாம் இன்னைக்கு வாசித்து பார்த்த சங்கீதம் 46 நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 46 கோராயின் பிள்ளைகள் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் அவங்க எழுதினாங்க என்றால், அவங்களோட சூழ்நிலை அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, கியாஸ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில், ட்ரபிள்சம் போராட்டமான ஒரு காலங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்சர்டன்டி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த எழுத்தாளர் வாழ்க்கையிலே அவரோட சூழ்நிலை, அவர் இருக்கிற அந்த காலங்கள், அவர் இருக்கிற அந்த ஜீவியத்தில் அவர் சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படி நொறுங்கி கொண்டு இருக்கிறது. இஸ் கிரம்பிளிங் டவுன்.
இஸ் கிரம்பிளிங் ஆல் அரவுண்ட் ஹிம். த கிரம்பிளிங் அப்படியே ஒன்னொன்னாக உடைந்து அப்படியே அழிவுக்குள் கடந்து போகும்படியாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இஸ் ரிட்டன் வித் த நேஷன் ஆஃப் இஸ்ராயல் இன் மைண்ட். இஸ்ராயல் தேசம் தன் சிந்தனையில் வைத்து தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சங்கீதம் எழுதும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைந்ததாக காணப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படியாக தான் காணப்படுகிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் வந்திருக்கிறது. தேசத்தில் வந்தனால தேசத்தில் இப்போ நிலை நிஜமாக இல்லாத மாதிரி இருக்குது. நிலையே மாறி இப்போ இருக்கிறது. வித்தியாசமான ஒரு நிலைமையிலே நம்ம இருக்கிறோம். வேலை உத்தியோகம் ஒரு நிலையாக இல்லை, நிரந்தரமாக கூட இருக்க மாட்டிருக்கிறது. சில நேரத்துக்கு சில பேருக்கு சம்பளம் பாதி சம்பளமாக இருக்கிறது. சம்பளத்தில் குறைத்து கொள்கிறார்கள். சில பேர் சம்பளம் இல்லாமல் வேலை இல்லாமல் பிரச்சனை மேல் பிரச்சனை இதிலேருந்து தூண்டி வருகிறதாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நோய் அதிக பேரை தாக்கி வருகிறது. எவ்வளோ பேருக்கு இது பலவீனமாக அது ஆக்கியிருக்கிறது. சில பேர்த்துக்கு மரணத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறது. இது ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. ஏதோ நம்ம ஒரு கடைசி காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. எல்லாமே எப்போதும் நடக்கிற மாதிரி நடக்குது. ஆனால் அந்த நோய் வந்தனால, இந்த பெண்டமிக் வந்தனால எவ்வளோ சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நாம் இந்த காலகட்டத்திலே அனுபவித்து வருகிறோம். அப்போ இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று வலியுறுத்தும்படியாக நான் வருகிறேன். இந்த சங்கீதத்திலே ஒரு சில காரியங்கள் இந்த வேலையிலே நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சீலா சீலா என்று 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஹெப்ரேயர் மொழியில டு பிரேஸ் ஆர் டு லிஃப்ட் அப், துதிக்க வேண்டும் இல்லை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார். The best way is that it's a combination of a meaning to say the midst of all our problem, let's pause to praise and lift God, our God. அப்படின்னா இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனையான சூழ்நிலை சற்று அமைதியாக இருந்து இந்த ஆண்டவரை உயர்த்தி துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நம்ம சிந்தனையிலே காணப்பட வேண்டும். அவங்க காலத்தில் அப்படியாக இருந்தது. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனைகள் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலே கடவுள் இருக்கிறார், இதன் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். இப்போ சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார் என்றால் 3 காரியம் பிரித்து வைத்திருக்கிறோம். ஒன்று, இவர் நம்மோட இருக்கிறார். He is with you. The promise. If we look at verse 1 to 3, அவர் சொன்ன வாக்கு தத்துவம் நம்மளோட இருக்கிறது. அதுக்கு மேலாக அவர் He is for you. That means the presence is with us. ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நம்மளோட காணப்படுகிறது. And is above you. உமக்கு மேலாக அவர் இருக்கிறார். அப்படின்னா அவரோட வல்லமே இந்த சங்கீதக்காரன் கொண்டு வருகிறார். இப்போ இந்த 3 காரியங்கள் இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். முதலாக சொன்னது, அவர் உமக்காக இருக்கிறார். He is for you. His promise. என்ன வாக்கு செஞ்சிருக்காரு? வசனம் 1 நீங்கள் வாசிக்கலாம். அவர் நம்மளுக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் ஆபத்தின் காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவராக இருக்கிறார். இந்த தேவன் நம்மளோட பக்க துணியாக இருக்கிறார், நம்மளோட ஒத்தாசி பண்ணும்படியாக இருக்கிறார். In the midst of whatever we are going through, He is there. His promise is that He will be our refuge, our strength and our help. அவர் என்ன வாக்கு செய்கிறார் என்றால், நம்மளோட என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மளுக்கு அடைக்கலமும் நம்மளுக்கு பலனும் நமக்கு உதவியுமாக இருப்பார். நம்மளுக்கு உதவியுமாக இருப்பார். He is not pointing us to say there is a refuge, you can go there and take a shelter அப்படின்னு சொல்லலங்க. இதோ இங்க ஒரு அடைக்கலமாக இருக்கிறது, அந்த இடத்துக்கு போகணும் என்று சொல்லல. He said He himself is our refuge. அவரே நமக்கு அடைக்கலமாக வருகிறார். God is our refuge. God is our refuge. Now, once upon a time, we thought this is a steady plan, this is the steady life. But now it's unstable. Now it's unstable. And He said, since you're unstable, come to me, I'll be your refuge. I'll be, God is our refuge. தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்க முடியும். அல்லாடுற சூழ்நிலையை நீ பார்க்காதே, என்னை பார்த்து என்னோட அடைக்கலத்துக்குள் நீ வான் என்று அவர் அழைப்பு செய்கிறார். நான் ஒரு காலத்தில் நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் ஸ்டேபிளாக இருந்தோம்னு நினச்சோம். நம்ம வேலை செய்கிற உத்தியோகம், நம்ம வியாபாரம் பண்ணுற காரியங்கள், அது நம்மளுக்கு ஒரு நிரந்தரமாக வரும், அது வளரும்
அது அதிகமாக நம்மளுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னு நாம் நினைச்சோம். நம்ம உறவுகள், நம்மளோட குடும்பங்கள், இது எல்லாம் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக கடந்து போகலாம் அப்படின்னு நம்ம நினைத்தோங்க. We thought all these will work on, it will be stable. But what seems to be stable now is unstable. And God is calling, even though things are like that, you come to me, I am more stable. I am the refuge. He is the refuge. He is calling us, come. I have the impenetrable shelter. Penetrate பண்ண முடியாத ஒரு அடைக்கலம் உமக்கு நான் கொடுப்பேன், உமக்கு அந்த அடைக்கலமாக நான் ஆவேன் என்று அவர் சொல்கிறார். So God's promise is that He can hide us in His shelter. He can help us by His strength. ஆண்டவர் தன் பலத்தினாலே நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். அந்த அடைக்கலத்துக்கு கீழ் நம்மளே மறைத்து வைக்க முடியும். Is He ever present help in trouble? That's the meaning. That means God who comes to our assistance when we are afflicted. அப்படின்னா நம்ம துன்பமான இந்த சூழ்நிலையில் கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவியாக ஒத்தாசி பண்ணும்படியாக பலனாக வருகிறார் என்று சொல்றார். நீங்க சங்கீதம் 9:9 வாசித்து பார்க்கலாம். If you read Psalms 9:9, it says, the Lord is a stronghold for the oppressed, a stronghold in times of trouble. தேவன் அவர்களுக்கு ஒரு பலனாக வருகிறார். எப்போ அழுத்தமா ஒரு சூழ்நிலை வரும்போது, அழுத்தப்படுகிறோம் பாருங்க, when you are oppressed, God is standing before you. God is there to hold you. அழுத்தம் வரும்போது, pressure பண்ணும்போது, who is standing before you? It is God. தேவன் உனக்கு முன்பாக, உனக்கு அடைக்கலமாக, கேடகமாக அவர் நிற்கிறார். That is the meaning of the word strength. He is there. He is the shield. He become a shield when we feel weak and defenseless. நம்ம பலவீனமாக இருக்கும் போது, நம்மளுக்கு யாரும் இல்லை நினைக்கும் போது, அவர் வருகிறார். is an ever present help. அவர் நம்மளுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என்று சொல்கிறாருங்க. துணையாக இருப்பேன்னு சொல்கிறார். பாருங்க, நீங்க வசனம் 2 வாசித்து பார்த்தீங்கன்னா, மலைகள், பூமி பத்தி, சமுத்திரத்தை பத்தி சொல்லப்படுகிறது. அப்புறம் மவுண்டன்ஸ் இஸ் சம்திங் இஸ் வெரி ஃபர்ம், வெரி ஃபிக்ஸ்டு. நோ, அந்த காலத்தில் சண்டை போகும்போது இந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது ஓடி ஒளிவார்கள். அங்கே தான் மறந்துப்பாங்க. ஏன்னா அதுதானே வேகமாக பலனாக நிரந்தரமாக இருக்கிற ஒரு காரியம். அது கூட பிளந்து போனாலும் நான் உமக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்கள். அது காணாம போனா கூட கர்த்தர் அதுக்கு நமக்கு அடைக்கலமாக வருவார். In today's world we can see what coronavirus have done. Coronavirus disrupt the supply chains, isn't it? Disrupted. Okay, church meeting was disrupted. Churchல இன்னைக்கு ஆலயத்தில் ஆராதனை செய்யறதுக்கோ துதிக்கிறதுக்கோ எதுவுமே செய்ய முடியல. We are in virtual. ஹாஸ்பிட்டலில் அதிகமாக they are bracing so much, a large number of new cases. நான் grocery stores பார்த்தீங்கன்னா சில சாப்பாடுலாம் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, there's certain food necessities are empty most of the time when we go. அது வேற ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ காரியங்கள் மாற்றப்பட்டிருக்குதுங்க. And the psalmist is trying to tell us, in this situation we are to seek him as our refuge. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் அவர்கிட்ட அடைக்கலமாக தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். It's always easy to trust God when we want. Is the difficult time. When the difficult time comes, it is there when we have some resistance or hesitation to trust him. அப்போதாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வருது. எப்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் போதோ, நம்மளுக்கு தேவையான காரியங்கள் கிடைக்கும் போதோ ஆண்டவரை நம்பி வருகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிற சூழ்நிலையில், இந்த மாதிரி துன்பமான கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலை, தொடர்ந்து இந்த ஆண்டவரை நம்புறதுக்கு சில தடைகள் வருகிறது, சில கஷ்டங்கள் நம்ம மனதில் இருக்கிறது. ஒரு பெரிய ஹெசிடேஷன், we resist. Somehow in the mind it resists to continue to trust in this Lord. But here the psalmist says we trust because he has promised. அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என்னது? நான் உமக்கு பலனாக, ஆபத்தின் காலத்தில் உம்மோட துணையாக, உமக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று. Second, he said he will be with us. அவர் உம்மோட இருப்பார். His presence,
அவருடைய பிரசனம் நம்மளோட இருக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர் இந்த அடைக்கலத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரோட பிரசனம் நம்மளோட கூட இருக்கிறது. Because his presence is right here with us. If you look at the verses, you will find out the most high God, the sovereign and the supreme God, is ever present with us. And verse says, ocean rages, கடல் கொந்தளிப்பு அப்படின்னு சுனாமிமா நினைத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருகிறது, இப்படிப்பட்ட ஒரு அழுத்தங்கள்லாம் வருகிறது, இப்படிப்பட்ட ப்ரெஷர்லாம் வருது. இதன் மத்தியிலே தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக இருப்பார். அந்த கடல் கொந்தளிப்புல எப்படி நம்ம அடைக்கலம் தேடுகிறது? ஒரு சின்ன படகு மாதிரி தான் இருக்கும் பாருங்க, அதுக்கு அடைக்கலம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அடைக்கலமாக வருவார். ஏன்னா பிரசனம் அந்த அடைக்கலமாக மாறி வருகிறது. அவர் நம்மளோட கூட இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம் என்று பார்த்தால், வேதம் சொல்லுகிறது, the image in the scripture is used to represent his presence. When we go through hard time, is that there is a happiness, there is abundance, there is peace when everything else is falling apart. அப்படின்னா மற்ற எல்லாமே உடஞ்சி போயிட்டு இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தெய்வம் என்னோட இருக்கிறார்னு அறிகுறி என்ன தெரியுங்களா? அவர் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார். எனக்குள்ளே ஒரு நிறைவு என்ற ஒரு அழுத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. ஐ எம் பீங் ஃபில்டு அண்ட் ஐ ஃபீல் பீஸ். எனக்கு சமாதானமாக இருக்கிறது. வெளியே கொந்தளிப்பு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எப்போ பதறவும் பாருங்க, ஐயோ இந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையை நினச்சிட்டு பதறாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்குறார். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை நினச்சிக்கிட்டு தலைவலியை போட்டுக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருக்காம ஆண்டவர் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறாராம், சந்தோஷத்தை கொடுக்கிறாராம். இதுதாங்க வேதத்திலே காட்டுகிற அடையாளம். அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு துணை செய்கிறார், துணையாக விளங்கி வருகிறார். He become the ever present in our life. God is in the midst of her. That is what 7 said, isn't it? God is in the midst of her. தேவன் அவரோட மத்தியிலே இருக்கிறார். If you look at the root word, அதோட அர்த்தங்களை யாரையும் பார்த்தீங்க என்றால், the root word says Emmanuel. Emmanuel. இந்த வார்த்தை எங்க நம்ம பார்க்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவில் பார்க்கிறோம். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா? That means when we put our faith in Jesus, we have God with us all the time. இயேசு மேலே நான் அந்த விசுவாசத்தை வைக்கும் போது ஆண்டோட பிரசனம் நம்ம வாழ்க்கையில எப்போதுமே இருக்கிறது, எப்போதுமே இருக்கிறது. God will be our help at the day, at the break of the day. No matter how bad things get, God's presence means He will help us. தேவனோட பிரசனம் நம்மளோட இருக்குன்னு சொன்னால் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார், தேவன் நம்மளுக்கு பலனாக வருவார். எரேமியா புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 22-23 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், எனக்கு அடிக்காலத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவருடைய உண்மைத்துவம், ஆண்டவருடைய அன்பு எனக்கு எப்போதுமே புதுசாக இருக்கிறது, அவர் என்னை கைவிடலேன் என்று அவர் சொல்கிறார். If you look at Lamentation 3 verse 22 and 23, he says, His compassion never fails, they are new every morning, great is thy faithfulness. Great is thy faithfulness. That means God is faithful to us. ஆண்டவர் நம்மளுக்கு மத்தியிலே உண்மையாக இருக்கிறார். He never leave us, nor forsake us. ஆண்டவர் நம்ம கை விடுவதில்லை, நம்மளை விட்டும் விலகுவதும் இல்லை. நம்மளை விட்டு விலகுதுங்க. The nation rage, தேசம் பொங்கி வரலாம், அப்படியாக இருந்தா கூட இந்த ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், தன் ஜனங்களோட இருக்கிறார். God is still with the people. So no matter how bad things, எப்படிப்பட்ட சூழ்நிலை, no matter how bad things get, we can always count on His presence. தேவன் நம்மளுக்கு அடைக்கலம், அவர் பிரசனம் நம்மளோட கூட இருக்கிறது என்று நம்ம அறியப்பட வேண்டும். மார்ட்டின் லூத்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அவர் எழுதின ஒரு பாமாலை, வாட் அ மைட்டி ஃபோர்ட்ரஸ் இஸ் அவர் காட், இதுலேருந்து தாங்க வந்தது. நீங்கள் அந்த பாமாலையை எடுத்து வாசித்து பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை பக்கத்தில் வைத்து அந்த பாமாலை நீங்கள் பாடி பாருங்கள். அதோட அர்த்தம் இன்னும் ஆழமாக நம்ம புரிந்து கொள்ளும். தேவன் என்னோட அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்க? சிலா, மௌனமாக இரு, கொஞ்ச நேரம் pause yourself and praise and lift the God because He is with you. ஆண்டவர் உம்மோட பிரசன்னமாக இருக்கிறார், அவரை துதி, அவரை துதி என்று அவர் சொல்கிறார். மூன்றாவது,
அவர் உங்களுக்கு மேலாக இருக்கிறார். இஸ் above you. அவர் வல்லமை நம்மளோட கூட இருக்கிறது. அதான் இந்த 3வது பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த 8வது வசனத்துக்கு மேலே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். Come and behold the work of the Lord. Come and behold the work of the Lord. கர்த்தருடைய செய்களை பாருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய செய்களை நீங்க கவனமா பாருங்க. Come, perceive through the sight, to peer, to spy out, to gaze intently upon the work of the Lord. Look intently, கவனமாக பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கா இல்லையா? பூமி சுற்றி பாருங்க, எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கா. அற்புதத்தை பாருங்க, எவ்வளோ ஜபங்கள் செய்திருக்கிறோமே. ஜபத்து நிமித்தம் நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. காடி, வீடு, வசதிகள், குடும்பங்கள், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்காரு. Look at the work of his hand. Take note. Take note. கவனமாக பாருங்க. இழுவு செய்த இந்த வல்லமையான ஆண்டவர் இன்னும் வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறாருங்க. அவருக்கு வல்லமை குறையல. அவர் வல்லமை அவரோட இருக்கிறது. அவர் நம்மளுக்கு அடைக்காலம் கொடுக்க முடியும். இந்த ஆபத்து காலத்தில் அவர் கூட இருக்கிறார். அவர் வல்லமை நம்மளோட கூட இருக்கிறது. Look at verse 9. He says, the war ceased to the end of the earth. He can break it. யுத்தங்களை ஓய பண்ணும்படியாக இருக்கிறார். He breaks and shatters the spears and bows and arrows. எல்லாத்தையும் அவர் உடைக்கும்படியாக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் எழுதும் போது அசரியன் ராஜ்யம், அதான் பெரிய ராஜ்யம். ஓகே, ஒரு வல்லமையான ஒரு பலனா உள்ள இருக்கிற ஒரு ராஜ்யம். அவருக்கு அரசாளுகை. they always overrun the smaller empire. Okay, many small kingdoms was overrun by them. சின்ன சின்ன ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் இவங்க போயிட்டு சுகரித்து கொள்ளும்படியாக சண்டை போட்டு அதை அப்படியே பறித்து எடுத்துக்குவாங்க. So they were conquering the entire world through that. But God had other plans. ஆண்டவர் வேற ஒரு நோக்கம் வச்சிருந்தார் இல்லையா? தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் தாங்க கடைசியாக நிறைவேறது. அசான் ராஜா பெரிய ஒரு ராஜ்யமாக இருக்கலாம். அவங்க கிட்ட வல்லமை, வெப்பன்ஸ் எல்லாமே இருந்தது. பட் நத்திங் கம்பேர்ஸ் டு த பவர் ஆஃப் காட். தேவன் வல்லமையை பார்க்கும்போது இதெல்லாம் சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த கோவிட் நிமித்தம் நம்ம யாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அது கோவிட் வந்துருச்சு, அது நம்மளுடைய வாழ்க்கை இப்போ கண்ட்ரோல் பண்ணுது, எங்கே போடாமாக்குது, வேலையை பறிக்குது, அது பறிக்குதுன்னு. ஆனால் இந்த கோவிட் வைரஸ்க்கு மேலாக அரசாளுகிற தேவனை நம்ம இந்த வேலையில் பார்க்கணுங்க. அவர் தான் வல்லமை இருக்கிறது. இந்த கோவிட்டை ஒரு நொடியில் முடிக்க முடியும்னா முடிச்சிடுவாருங்க. அமுக்கணும்னா அமுத்தி விடுவாங்க. அதை நம்ம நம்பணும். இன்னைக்கு போன வேலையை நாளைக்கு டபுளாக நம்மளுக்கு கொடுக்க முடியும்னா அவர் கொடுப்பார். அது நம்ம நம்பணும். சர்வ வல்ல தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். He is with us. He is with us. He is with us. We have to trust in that Lord. அந்த நம்பிக்கை நம்ம கொண்டு வரணும். அதுக்காக தான் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் வாசனை பார்த்தீங்கன்னா, சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று போட்க நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள வேண்டும். Be still and know that God, I am God. Be still and know that I am God. I am with you. Be still. இந்த be still தாங்க நம்மளுக்கு கஷ்டம். ட்ரஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம், நம்பிக்கை வரத்துக்கு சொல்கிறோம், ஆனால் அந்த be still ஆகிறதுக்கு தான் கஷ்டம். இந்த இடத்துல இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? எதிராளி வருகிறாரு, துப்பாக்கியோட வெடி கொண்டாட ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கிறாரு, அவங்களோட சண்டை போடுறது கத்தி தூக்கி வந்துகிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற கத்தி, நம்ம கிட்ட இருக்கிற துப்பாக்கி எது இருந்தாலும் அது கீழே போட்டுட்டு கையை ஓரமாக வச்சுட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கடவுள் கூட இருக்கான்னு நம்பி உட்காந்து காத்திருக்கணுங்க. அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட். பி ஸ்டில். அமர்ந்திருந்து, நானே தேவன் சொல்றாரு. அமர்ந்திருந்து இந்த தேவன் கூட இருக்கிறாருங்க. வருவேன் அப்படியே திரும்பிட்டு போறாரா, வருவேன் உங்களை எது குத்திட்டு போறாரா என்ன தெரியல, ஆனா கூட எனக்கு முன்பாக என்னோட அடைக்கலம் என்னோட தேவன் நிற்கிறார். He is standing before me. He is my refuge. He is my shelter. He is my help. He is standing there. I do not have to trust him. அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், என் நம்பிக்கை நீ அவர் மேலே வை. நம்பிக்கை அவர் மேலே வை. Just put, let go your hands and fall on your side and leave it the matter in God's hand. Leave it the matter in God's hand. கர்த்தரோட கரத்திலே ஒப்புக்கொடு. Most of our time we find it difficult to do that. அன்றைக்கி நேரத்தில் அதை நாம் செய்கிறதுக்கு கஷ்டப்படுறோங்க. We able to trust ourselves. நம் வாழ்க்கையில் நம்ம சொந்த முயற்சியை, நம்ம சொந்த பலத்தில், சொந்த அறிவை நம்ம அதிகமாக நம்புகிறோம். ஆமாம் தானே? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, அப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்துருச்சுன்னா என்னச்சு செஞ்சலான்ட்டு நம்ம மூளை யோசனை பண்ணி அறிவு நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறது. இது செய்யலாம், இவர்களை பார்க்கலாம், எப்படி போடலாம், அது செய்யலாம், இந்த பிளான் பண்ணலாம், அந்த பிளான் பண்ணலாம். அதெல்லாம் நல்லது தாங்க.
முயற்சி பண்ணுறது தவறுன்னு சொல்லல, ஆனால் சில வேளையிலே ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் காத்திருன்னு சொல்கிறாரு பாருங்க. சம்டைம்ஸ் when God said wait, very difficult to wait. I understand, very difficult to wait. காத்திருக்கிறது கஷ்டம் தாங்க. ஆனால் காத்திருக்க சொன்னால் நம்பி காத்திருக்க வேண்டும். We have to wait patiently. நம்பி காத்திருக்க வேண்டும். Be still, be still. God is still powerful. He is the Lord over this world. Nothing happened outside of his plan. அவருடைய திட்டத்துக்கு எதிராக எதுவுமே நடக்காதுங்க. நத்திங். அவர் திட்டத்துக்கு எதிராக நடக்காது. அவர் சித்தத்துக்கு எதிராக எதுவுமே நடக்க முடியாதுங்க. Look at verse 11. Because the Lord of hosts is with us, the God of Jacob is our fortress, we can trust him. முதலாம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். அவரை நம்ம நம்பலாங்க. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த. யாக்கோபை பற்றி நமக்கு தெரியும், என்னென்ன செய்தார், எங்கெங்க போனார். ஆனால் ஆண்டவர் அவரை வச்சுதான் இஸ்ரவேல் தேசத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கலாம். Today we are called to trust this God. Remember, God is with us. So therefore pause for a while. Just pause for a while. Be still. சத்த நேரம் நம்ம அமர்ந்திருப்போமாக, அமைதியாக இருந்து இந்த வேலையிலே நம்ம சிந்தனையில் கொண்டு வருகிற காரியமே. He has promised. He has promised. He has given his promise that he will be with us. His presence is with us. His power is above us. He will do it. அவர் செய்வார் என்று நாம் விசுவாசப்படுவோம். பாருங்கள், இந்த சிந்தனையோட தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்க்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம். உங்களோட பிரசனம் இந்த வேலையில் எங்களோடு இருக்கிறது. நீர் எங்களுக்கு மேலாக இருக்கிறீர். உம்முடைய வல்லமை எங்களுக்கு, எங்களோட பலத்துக்கு மேலாக இருக்கிறது. உம்மோட வல்லமை ஆண்டவரே எங்களோட அறிவுக்கு மேலாக இருக்கிறது. ஆண்டவரே, அது செய்து முடிக்கும். உம்முடைய கரம் அதை செய்து முடிக்கும். இந்த வேலையில கர்த்தாவை நாங்கள் அமர்ந்து எங்கள் நம்பிக்கை இன்னும் பெருக்க பண்ணபடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் அமர்ந்திருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த மனசு ஆண்டவரே அலை மோதுகிறது, சிந்தனை அலை மோதுகிறது. கர்த்தாவை அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும், ஆனால் நாங்கள் காத்திருக்க இந்த வேலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு முன்பாக செல்கிற கர்த்தர் சர்வ வல்ல தேவன், பாதையை செம்மைப்படுத்தி வழி நடத்துவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நீ கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த வேலையில் எங்களை ஆள்க செய்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். வாருங்க பிரியமானவர்களே, ஒரு சில துதி பாடலை பாடி, இந்த இறுதி பாடலை பாடி நாம் தேவனை தொழுது கொள்வோம். Dear friends, this is a special announcement. An information is flashed on the screen for online banking. Those who wish to bless the church with your gifts and tithes, kindly follow the steps on the screen. Thank you. பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இங்கே போடப்படுகிற தகவல் மூலமாக உங்கள் காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் இந்த ஆன்லைன் தகவல் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஆகையால் போடப்படுகிற இந்த தகவலை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த காரியம் செய்கிறதுக்கு சற்று சிரமமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அந்த உண்டியிலே போட்டு பிற்காலத்திலே ஆலயத்தை திறக்கும் போது நீங்கள் தெய்வ பலிபீடத்திலே கொண்டு வந்து செலுத்தலாம். கர்த்தர் கிருபையிலே மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவர் திருச்சபையை திறக்க அனுமதி செய்வார். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து வந்து பலிபீடத்திலே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
க்ஷணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. தீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம், சுபமங்களம், சுபமங்களம். நான் பிரியமானவர்களே, நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். இறுதி ஜெபத்திலே பங்கு பெறுவோமாக. லெட்ஸ் ப்ரே. அன்பு பரலோக பிதாவே, மறுபடியுமாக சங்கீத 46 நாங்கள் நினைவு கூறுகிறோம். சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமாக கர்த்தர் எங்களோட அடைக்கலம், ஆபத்தின் காலத்திலே துணையாக இருக்கிறீர். இந்த வேலையிலும் எங்களுக்கு துணையாக இருக்கிற நீ ஒருவர் தான் ஆண்டவரே. நாங்கள் வீட்டு விட்டு வெளியே போக முடியலை, வீட்டிலையும் ஆண்டவரே கவனமாக இருக்கிறதுக்கும் கர்த்தர் தான் துணையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கேடகமாக இருக்க வேண்டும். அதன் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலங்கள் எப்படியாக இருக்க போகுது என்று தெரியவில்லை. இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர். உம்மோட திட்டம், உம்மோட சித்தம் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீ தொடர்ந்து ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகள் மத்தியிலே உம்மோட கிருபையை தங்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மீண்டுமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் தரித்திருங்கள். இந்த கோவிட் காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாதுகாப்பார். கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளுக்கு பெரிய காரியங்கள், பெரிய அதிசயமான காரியங்கள் செய்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ்.